தென் தமிழ்நாட்டின் மலை கிராமம் வேலமலை. அங்கே ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிக்கும் நேரம் முருகனின் கோவில் தங்க ஒளியில் குளிக்கும். அது ஒரு தெய்வீக இடம். ஆனால் அந்த இடத்தில் இன்னும் சொல்லப்படாத ஒரு ரகசியம் புதைந்து கிடக்கிறது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு இளைஞன், ஆதி. அவன் சாதாரணவன்தான். ஆனா அவன் பிறந்த இரவு சாதாரணமில்லை. மழை, மின்னல், இடியுடன் கூடிய இரவு. கோவிலில் வேலின் அருகே பிறந்தான் அவன். அவன் தாய் சொன்னாள், மகனே, முருகன் உன்னை பார்த்து சிரிச்சார் அந்த இரவு. நீ அவரோட வேலை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர பிறந்தவன்டா. ஆதி சிரித்து சொல்கிறான், அம்மா, முருகன் உண்மையாயிருக்கிறாரா? கதை மாதிரி பேசாத. அவள் சிரித்து சொல்கிறாள், நம்பிக்கை இல்லாம வேல் ஒளி தராது மகனே. ஒரு இரவு ஆதி கனவில் ஒரு குரல் கேட்கிறது. ஆதி, வேலமலையின் கீழ் புதைந்திருக்கும் வேல் உன்னை அழைக்கிறது. அவன் விழித்துக் கொள்கிறான். வியர்வை, மூச்சு வேகம். அவன் கையில் ஒரு சின்ன வெள்ளைக்குறி, வேல் வடிவம். இதென்னடா? அவன் தாய் அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். அது தெய்வ சின்னம். உன் காலம் வந்துடுச்சு ஆதி. ஆதி சிரிக்கிறான். அம்மா, இப்ப எல்லாத்தையும் தெய்வம்னு சொல்றீங்க. ஆனா அடுத்த இரவு அந்த குரல் மீண்டும் வரும். இம்முறை கடுமையாக. உலகம் இருளில் மூழ்கும் முன் வேலை எழுப்பு. அந்த நேரம் காட்டின் வழியே ஒரு கருப்பு நிழல் உள்ளே நுழைகிறது. அவன் பெயர் அசுரன் கார்த்திக். முருகன், நீ வேலை மறைத்தாய். ஆனா இப்போ அதை கண்டுபிடிப்பது நான் தான். அவன் கண்ணில் சிவப்பு தீ. அவன் கையில் இருண்ட கத்தி. அதில் பிசாசு மந்திரங்கள். த்ரீலோக வேல் என் கையில் வந்தால் தேவலோகமே என் கீழ் வரும். அந்த இரவு ஆதி தியானம் செய்கிறான். அவன் மனதில் குழப்பம். இது உண்மையா? முருகன் பேசுறாரா? நான் ஏன்? திடீரென அவன் முன் ஒளி தோன்றுகிறது. அதிலிருந்து ஒரு குழந்தை வடிவம். முருகன் தன் வடிவில். ஆதி, நம்பிக்கை தாங்கும் இடம்தான் தெய்வம். கார்த்திக் திரும்பி வந்து